அண்ணாமலை அவர்கள் ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போறாரா இல்லையா, இது எல்லாமே ஒரு ரூமர்ஸ்ன்ற மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருந்துச்சு. இது குறித்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸே இதை பத்தி பேசியிருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் அபிஷியலாக பாஜகவோட மூத்த தலைவர்கள் எல்லாமே சந்திச்சு பிஜேபியில இருந்து விலகினார் அப்படின்ற செய்திகள் இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அப்படி அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு டெல்லி பயணம் போகும்போது பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நபீனை பார்த்து ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. அந்த 5 பக்க கடிதத்துல என்ன இருந்துச்சு, இது ஒரு புறம் இருக்க அமித்ஷா அவர்களையும் போயிட்டு இன்னைக்கு நம்ம நேர்ல சந்திக்கலாம் இருக்கும்போது அண்ணாமலைக்கு அமித்ஷா அவர்கள் டைம் கொடுக்கல அப்படின்ற சில விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அவர் தொடங்கக்கூடிய அந்த கட்சியோட பெயர் இன்னைக்கு யூகத்தின் அடிப்படையில வெளியே வந்திருக்கு. இது குறித்தான பல்வேறு தகவலை இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். இந்த தகவல் வெளியே வரும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா, எல்லாருமே பேசுறாங்களே இதை பத்தி, ஆனா அண்ணாமலை அவர்கள் மட்டுமே இதை பத்தி ஒரு வாயே திறக்காம இருக்கிறாரே, ஒருவேளை இது உண்மையாலே ஒரு பொய்யான செய்தி தானோ, இல்ல யூகத்தின் அடிப்படையில இவங்களே பேசிக்கிறாங்களோன்ற மாதிரி ஒரு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி இவர் டெல்லிக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது அவரோட கார்ல இருக்கக்கூடிய பாஜக கொடிய அகற்றி விட்டு போயிருக்காரு. இப்ப எல்லாருக்குமே இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப உண்மையாகவே ஒரு புதிய கட்சியில ஆரம்பிக்கலான்னு இருக்கும்போது எதற்காக கார்ல இருக்கக்கூடிய அந்த பாஜக கொடியை அவர் நீக்கி இருக்காரு. அப்ப உண்மையாக பாத்தீங்கன்னா விரைவில் அவர் இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக மூத்த தலைவர்களை சந்திச்சு அபிஷியலாகவே இன்னைக்கு பிஜேபில இருந்து விலக போறாருன்ற நியூஸ் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் காரை விட்டு இறங்கும் போது பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் எப்போ போல என்ன பதில் சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அண்ணா இருங்கண்ணா நான் பதில் சொல்றேன்னா, இன்னும் 2 நாள் இருங்கண்ணா நான் பதில் சொல்றேன், இந்த மாதிரி இப்ப நான் அவசர அவசரமா எதுவுமே பேச விரும்பல, நான் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கடந்து விட்டு செல்கிறார். இப்ப கேள்வி என்ன ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாகவே அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு புதிய கட்சி தொடங்குற எண்ணம் இல்லைனா, பிஜேபில இருந்து விலகுற எண்ணம் இல்லைனா, இது மாதிரியான ஒரு முரண்பாடான ஒரு கேள்வியை கேட்கும் போது அப்படிலாம் இல்லை, நான் புதிய கட்சி ஆரம்பிக்கல, நான் பாஜக எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சில விஷயங்களை அவர் நேரடியாக போட்டு உடைச்சு போயிருப்பாரு. சோ இப்படி அவர் கடந்து போறாரு, மௌனமா போறாரு, நான் 2 நாள் கழிச்சு அறிவிக்கிறேன்னு சொல்றாருன்னா, அப்போ உண்மையாகவே இந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்மளால எடுத்துக்க முடியுது. சரி, இந்த பயணம் சந்திப்புக்கு முன்னாடியே இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில ஒரு செய்தி வெளியாகுது. இன்னைக்கு ஒருவேளை உண்மையாகவே அண்ணாமலை ஒரு ராஜினாமா கோர போறான்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி தலைவர்களை பார்த்து 2 விஷயம் நடக்கதா இங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருக்காங்க. ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா, ஒரு 7 ஆண்டுகள் அவகாசம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்டுல சுயாதீனமாக நான் ஒரு கட்சியை ஆரம்பிப்பேன், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும், ஆனா இந்த கட்சி எடுக்க வேண்டிய எல்லா முடிவுகளையும் நானே எடுப்பேன், நீங்க இல்ல நீங்க தலையிடக்கூடாது, பிஜேபி எந்த வகையிலும் நான் தமிழகத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியை நீங்க தலையிடக்கூடாது, எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன். ஸோ பாயிண்ட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயாதீனமான ஒரு ஆட்சி, அதில் நான் என்னோட கொள்கை பியூரிட்டியாவும் நான் இருப்பேன்ற மாதிரி இவர் ஒரு கேள்வியை கேட்கலாம். இது ஒரு பாயிண்ட் ஆப்ஷன் 1. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஸோ இதுக்கெல்லாம் ஒரு இணங்க மறுத்துட்டாங்கன்னா, பிஜேபி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா, நான் பிஜேபில இருந்து விலகிறேன்னு சொல்லி அவரு ராஜினாமா கடிதத்தை கொண்டு விட்டு வந்துருவார் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இந்த 2 ஆப்ஷனை பத்தி பேசியிருந்தாங்க. முதல் ஆப்ஷனை பத்தி பாத்தீங்கன்னா, பிஜேபி பொதுவாகவே இந்த மாதிரி நாங்க கட்சியில இருந்து எல்லாம் பிரிஞ்சு போயிட்டு ஒரு தனி கட்சியாக செயல்பட விடுவாங்களா, எல்லாருமே ஒரு சுயமாக செயல்பட விடுவாங்களான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அது மாதிரி யாருமே அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி பொறுத்த வரையுமே இங்க எல்லாருமே ஒரே கொள்கையோட தான் செயல்படணும், இங்க ஒரு இந்துத்துவ நாடாக இருக்கணும், அதுதான் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மத அரசியல் அங்க கொண்டு வருவோம், இது எல்லாத்துக்குமே எல்லாரும் இணங்கிதான் இருக்கணும். இதுல இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டு நான் கொள்கைக்கு ஆப்போசிட்டா செயல்படுறேன்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பா பிஜேபி அனுமதிக்கவே மாட்டாங்க. சோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்ன மாதிரி இந்த 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒரு ஆப்ஷன் தான் இப்போ உண்மையிலே நடந்திருக்கு. உண்மையாலே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா கடிதத்தை பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நபீனிடம் கொடுத்திருக்கிறாரு. சரி, அதை நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு 5 பக்க கடிதமாக இருந்தது, கடிதம் வாயிலாக கொடுத்திருக்காரு. அந்த கடிதத்துல என்ன விஷயம் இருந்துச்சுன்றது எல்லாருமே இன்னைக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த கடிதத்துல என்ன நான் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் பாஜகவை விட்டு ஏன் விலகிறேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக இது மாதிரி படு தோல்வி அடைஞ்சிருக்காங்க, இதற்கான காரணங்கள் என்ன, இந்த தேர்தலில் பாஜக என்னை எப்படிலாம் புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த மொத்த தகவலையும் தன்னோட மனக்குமுறல் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு கடிதத்தின் வாயிலாக சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க கேட்கிற மாதிரி மனக்குமுறலா அப்படி என்ன அண்ணாமலை அவர்களுக்கு இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தேர்தலில் புறக்கணிப்பு அது என்ன விஷயமா இருக்கலாம். ஏன்னா
அவரோட அந்த மாநில பதவியை வந்து மாநில தலைவர் அப்படின்ற பதவியை பறிச்சு நயினார் அவர்களுக்கு கொடுத்ததுல இருந்து இந்த எடப்பாடி அவரோட கூட அதிமுக கூட இவங்க ஒரு கூட்டணி வைக்கும் போது அண்ணாமலை அவர்களுக்கு சில முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த கட்சி ரீதியாக இவர் கொள்கை ரீதியாக என்ன விஷயங்களை கொடுத்தாலுமே அதை கண்டுக்காம பாஜக மூத்த தலைவர்கள் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ என்னோட கருத்துக்களை வந்து இவங்க எடுத்துக்கவே இல்லை அப்படின்ற சில விஷயங்களை வந்து அண்ணாமலை தரப்புல இருந்து ரொம்ப நாளாவே வந்து ஒரு அதிருப்தியாவே இருந்தாரு. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் பெரும்பாலும் புறக்கணிச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கூட நான் தேர்தலில் நிற்கவே இல்லைன்ற மாதிரி தகவலையும் அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. அதுக்கு நம்ம காரணங்கள் கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை என்னோட பெற்றோருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால நான் அவரை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு, அதனால என்னால வந்து நான் உங்களை பிரச்சாரம் வேணா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாரு. அதையொட்டி அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு சரி ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணி கொடுத்திருந்தாரு. ஆனா அவர் தன்னிச்சையாக செஞ்சாரான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா தலைமை கொடுத்த ஒரு அழுத்தத்தின் பேர்ல ஒரு கட்டாயம் காரணமாக தான் அவர் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் சிறா பண்ணி கொடுத்தாருன்னா பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு. எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜக இயங்கும் கூட சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையுமே பாஜக வந்து இங்க தமிழகத்துல வந்து ஒரு தன்னாட்சியான ஒரு சுயமான ஒரு ஆட்சியை அமைக்கணும், இந்த மாதிரி அதிமுகவோட டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது, நானே வளர்த்து விடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டை வந்து அண்ணாமலை அவர்கள் எடுத்திருந்தாரு. இந்த சூழ்நிலையில பாஜக எதுவுமே கேட்காம அண்ணாமலையோட பேச்சையே கேட்காம அவங்க தொடர்ந்து செயல்பட்டதால ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருந்தாரு. நான் சொன்ன மாதிரி இந்த பேச்சுன்றது ஒரு 2 வருஷ காலமாகவே போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தலைமையில வந்து ஒரு மிகப்பெரிய தனியாக ஒரு ஆட்சி ஆரம்பிக்க போறாங்கன்ற மாதிரி சில விஷயம்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு எங்க இருந்து இந்த டவுட் ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாகவே அண்ணாமலை அவர்கள் ஒரு தனி கட்சியை வந்து பாஜகவை எதிர்த்து இல்ல பாஜக ஒரு அதிருப்தி காரணமாக தான் வெளியே வராரான்றது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமான ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா பாஜக பொறுத்தவரையுமே அவங்க இதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. மற்ற கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் மற்ற கட்சியில எல்லாம் மற்ற கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இருந்து எப்படி ஆட்களை இருப்பது, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நம்ம கட்சிக்கு எப்படி இருப்பதுன்னு சொல்லி இந்த கட்சியில இந்த பாஜகவை பொறுத்தவரையுமே இந்த கலையில வந்து கை தேர்ந்தவர்கள். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல தன்னோட கட்சியில இருந்து இவ்வளவு நாளா சேவை செஞ்ச இந்த கட்சிக்காக உழைச்ச ஒரு ஆள் வெளியே போறாங்கன்னா அவ்வளவு ஈஸியாக விட்டுருவாங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. இது எல்லாமே வந்து பாஜகவோட ஒரு ராஜதந்திரமா? ஏன்னா அவங்கள பொறுத்தவரையுமே மறைமுகமாகவோ இல்ல நேர்முகமாகவோ எப்படினாது தமிழ்நாட்டுல பாஜக வந்துடணும். ஸோ அதன் காரணமாக தான் அண்ணாமலையை இன்னைக்கு வந்து பிஜேபியை நான் எதிர்த்து உள்ள வரேன்னு சொல்லி விட்டுட்டு கட்சி ஒரு நாள்ல வளர்ந்த அப்புறமா பாத்தீங்கன்னா பிஜேபி மீண்டும் அந்த கட்சியை வந்து கைப்பற்றுவாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகமும் இருக்கு. சரி, இந்த நிதின் நபீனை சந்திச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு, கடிதம் கொடுத்திருக்காரு, நான் ராஜினாமா செய்யறன்ற விஷயங்களும் கொடுத்திருக்காருன்ற தகவல்லாம் வெளியே வருது. அதுக்கடுத்துதான் பாத்தீங்கன்னா BL சந்தோஷ் அவர்களை போய் பார்த்திருக்காரு, பாஜகவோட அமைப்பு செயலாளர். இவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கர்நாடகத்துல அண்ணாமலை அவர்கள் IPS இருந்த காலத்துல இருந்தே அவரை தமிழக அரசியலை கொண்டு வந்து பாஜக வந்து ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வைக்கிற வரையுமே எல்லா வேலையுமே BL சந்தோஷ் செஞ்சிருக்காரு. ஸோ அவரையும் சந்திச்சு பேசியிருக்காரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்படி விஜய் அவர்களுக்கு வந்து ரூட் ஜெகதீஷ் வந்து ஒரு குருவாக இருக்கிறாரோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கும் BL சந்தோஷ் வந்து ஒரு குருவாக இருந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரையும் சந்திச்சிருக்காரு. 3ஆம் கட்டமாக இன்னைக்கு அமித்ஷாவை சந்திக்கிறதாகவும் அவருக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. வெளியான தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அண்ணாமலையை மறுக்க வந்து அனுமதி கொடுக்கல, அவர் மறுத்துட்டாரு என்ற தகவல்லாம் வெளியே வந்துச்சு. இன்னும் சில தகவல் என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா, இது மாதிரி அனுமதி கொடுக்கல அமித்ஷா அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சான்னு தெரிஞ்சதுமே அண்ணாமலை அவர்கள் சென்னை நோக்கி புறப்படும் போது பாதி வழியில வந்து அமித்ஷா கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்து ஓகே நான் சந்திக்கிறேன்னு சொன்ன மாதிரியும் அண்ணாமலை மீண்டும் வீட்டுக்கே போய் அமித்ஷாவை சந்திச்ச மாதிரியும் அமித்ஷா அவர்கள் சரி இப்போதைக்கு கட்சியை விட்டு விலகாதீங்க, நாங்க வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தரேன்ற மாதிரி அவரை சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகள்ல அமித்ஷா ஈடுபட சில தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையுமே ரொம்ப நாளாவே வந்து அமித்ஷாக்கும் அவருக்கும் சில முரண்பாடுகள்லாம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாநில பொறுப்புல அவர் இருந்தாரு. சோ பாஜகவை பொறுத்தவரையுமே ஒரு தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரையுமே கட்சியில இவ்வளவு நாளா அவர் பயணிச்சு வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு மூத்த பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும்ன்ற எதிர்பார்ப்பு அண்ணாமலை கிட்ட இருந்துச்சு. அந்த சமயத்துல அமித்ஷா கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு ஒரு ப்ராமிஸ் வந்ததாகவும் சொல்லப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கட்சியிலே இருங்க, இங்க இருந்து எப்பயுமே செயல்பட்டு கொண்டே இருங்க, நான் வந்து உங்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தர அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து அண்ணாமலைக்கு வந்து அவங்க ப்ராமிஸா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அந்த மாநில பொறுப்பையும் பறிச்சு இன்னைக்கு அண்ணாமலையை பொறுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு MLAவும் கிடையாது, அவர்கிட்ட என்ன ஒரு கட்சியில பொறுப்பும் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு தொண்டராக இருக்கிறாரு. அதனால கட்சியில இருந்து விலகக்கூடிய ஒரு முடிவை அவர் எடுத்திருக்காரான்றது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதற்காக அண்ணாமலை ஒரு கட்சியை தூக்கி போறான்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த அரசியல் களம் எப்படி இருக்குன்னா தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டுல அந்த வீச்சுன்றது ரொம்ப குறைவாக இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா
அதுவும் குறிப்பிட்டு இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா பாஜக போன்ற அந்த தேசிய கட்சிகளை தமிழர்கள் எப்படி புறக்கணிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மொத்தமா பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு சீட்டு மட்டுமே ஒதுக்கி பாஜகவை முழுக்க முழுக்க தமிழ்நாடு பின்தள்ளி இருக்கு. அதன் காரணமாக சரி இதுக்கப்புறமும் வந்து நம்ம பிஜேபின்னு தமிழ்நாட்டில இருந்தா வேலைக்காவது, நம்மளே ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அண்ணாமலை போயிருக்காரா அப்படின்ற மாதிரி சில வியூகங்கள்லாம் சொல்றாங்க. அடுத்ததான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அவரோட கட்சியோட பேர்கள்லாம் வெளியா இருக்குன்னு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் கட்சி, தமிழக மக்கள் சேவை கட்சின்னு சொல்லி ஒரு 3 கட்சியின் பேரை சொல்லியிருக்காங்க. இந்த 3 கட்சியில வந்து பெயர்கள்ல ஏதாவது ஒரு பெயரை வந்து தனது பிறந்த நாள் என்று ஒரு அறிவிப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா எது மாதிரியான ஒரு கொள்கை ஸ்டாண்ட் அவர் எடுக்க போறாருன்றது இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரையுமே பாஜகவோட அந்த இந்துத்துவ கொள்கை, அப்புறமா இந்த மதவாத கொள்கை, இது எல்லாமே தமிழ்நாட்டில் எடுபடல, மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ பாஜகவில இருந்து பிரிஞ்சு வந்து நீ அதே மாதிரி இப்ப இந்த ஜனநாயக கட்சி இதே மாதிரி தொடர்ந்து வந்து இந்த பாஜகவோட கொள்கையே வச்சு நீங்க தமிழகத்துல ஆட்சி செஞ்சீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆல்ரெடி பாஜகவுக்கு தமிழகத்துல ஒரு 11% ஓட்டு தான் இருந்துச்சு. அதையுமே கூட்டணி கட்சிகள் வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும் பட்சத்துல ஓட்டுகளையும் வாக்குகளையும் பிரிச்சுட்டு வந்து ஒரு தனி கட்சியை அமைச்சு மீண்டும் பிஜேபியோட கொள்கையில மறுபடியும் அவர் பேசினார்னா எந்த அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதங்களை வந்து அண்ணாமலை வாங்க போறாருன்றது இன்னைக்கு அடுத்த கட்ட ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரையுமே அவர் ஆட்சி செய்யணும்னா ஒண்ணு விஜய் அவர்களை எதிர்த்து தான் அவர் ஆட்சியே செய்யணும். ஏன்னா போன ஆட்சி காலத்துல வந்து டிஎம்கே இப்படி பண்ணாங்க, ஏடிஎம்கே இப்படி பண்ணாங்க, காங்கிரஸ் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அவர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டார்னா அவருக்கு வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ ஆளுகின்ற அரசை பார்த்து கேள்வி கேட்டு அவங்களுக்கு எதிராக பிரச்சாரங்கள் பண்ணி நீங்க அரசியலுக்குள்ள வந்தா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலைமைப்படி நீங்க நினைக்கிற ஒரு பொசிஷனுக்கு வர முடியும். அதனால விஜய் எதிர்த்தே வராருன்ற போது திரும்ப என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய்ன்றது ஒரு பிஜேபி மற்றும் ஆர்எஸ்ஓட பிள்ளைகள்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து அண்ணாமலை அவர்களை பிளான் போட்டு அமைச்சிருந்தாலுமே எப்படி உங்களுக்கு 2 பேருக்கும் ஆப்போசிட்டா அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சில முரண்பாடுகளும் இருக்கு. எது மாதிரியான கொள்கையை எடுக்க போறாரு, ஸோ அவர் எடுக்க வேண்டிய அந்த கொள்கையை வச்சுதான் அவரோட இந்த எதிர்கால அரசியல் களம் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்மளால யூகிக்க முடியும். ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையுமே நம்ம நிறைய பிஜேபியில நம்ம பேசியிருக்கோம். இப்போ எச்ராஜெல்லாம் அவரே பேசியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நாங்க திருப்பரங்குன்றத்தை வந்து அடுத்த அயோத்தியாக மாத்துவோன்ற அளவுக்குலாம் பேசியிருக்காங்க. இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரா? ஏன்னா நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா ஒரு மதவாதியா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நிறைய மேடைகள் அவர் பேசும்போது தமிழர்களுக்கான விஷயம், தமிழ்நாடு, தமிழர் அப்படின்ற விஷயம் நிறைய பேசியிருக்காரு. இப்படி இருக்கும் பட்சத்துல அண்ணாமலை எப்பவுமே வந்து நாங்க அயோத்தியாக மாத்துவோம் ராமர்னு பேசுறது, இல்ல இஸ்லாமியர்கள் வந்து எதிரானவர்கள் பேசுறது, ஸோ இது மாதிரியான மதவாத கருத்துக்களை வந்து அதிகமாக எங்கன்னா பேசியிருக்கலாம். ஆனா அதிகமாக ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு விதமாக அவர் எப்பவுமே பேசுறதே கிடையாது. அப்ப நேச்சுரலாவே ஒரு பிஜேபி கொள்கையை கடைபிடிக்கிறாரான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. ஸோ என்ன கொள்கையை வந்து அண்ணாமலை அவர்கள் எடுக்க போறாருன்றது இங்க மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை பொறுத்துதான் அவரோட அரசியலோட எதிர்காலமே இருக்கு. இங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அரசியல் களம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உதயநிதி வெர்சஸ் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை, இந்த மாதிரி ஒரு 3 ஃபேஸ்ல வந்து அரசியல் களம் நிற்கும்னு சொல்றாங்க. இப்ப ஒட்டுமொத்தமா பொறுத்தவரையுமே அண்ணாமலைக்கு சில ஃபேன்ஸ் எதற்காக வந்தான்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வரும்போதே வந்து ஒண்ணு திமுகவோட எதிர்ப்பை வந்து வலுவா வச்சுட்டு வந்தாரோ அதே மாதிரிதான் அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு திமுக எதிர்ப்பை வச்சுட்டு அவர் அரசியல ஒரு மாநில பொறுப்பு போற அளவுக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி வர அளவுக்கு திமுக எதிர்ப்பை வந்து நிலைநாட்டினாரு. ஸோ விஜய் அவர்களும் வச்சு பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்னா 2 பேருமே வந்து திமுக எதிர்ப்பை வந்து வலுவாக கட்டக்கூடியவர்கள். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல மக்கள் யார் சைடு போவாங்க, விஜய் அவர்கள் பக்கம் போவாங்களா இல்ல அண்ணாமலை பக்கம் போவாங்களான்றதே மிகப்பெரிய ஒரு நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாவே இருக்கு. ஏன்னா அண்ணாமலை கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவிலான கணிசமான யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ தாவேக ஆட்சி மேலேயே வந்து நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த ஓட்டுக்கெல்லாம் பிரிஞ்சு அண்ணாமலை அவர்களுக்கு போக போதா இல்ல யார் கூட கூட்டணி வைக்க போறாரு இல்ல தனிச்சே செயல்பட போகிறாரான்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இப்போ இறுதியாக நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து அவர் மூலியமாகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் வந்து பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு நான் புதிய கட்சியெல்லாம் நான் ஆரம்பிக்கலன்ற வார்த்தையை அவர் சொல்லல. அதே மாதிரி நான் பிஜேபில இருந்து விலகணும்னு நான் சொல்லல. ஆனா இன்னைக்கு வந்து நியூஸ் படி அவர் பிஜேபில இருந்து விலகி விட்டார், அதற்கான ராஜினாமா கடிதங்களையும் கொடுத்திருக்காருன்ற நியூஸும் வெளியாயிடுச்சு.
அமித்ஷா தரப்புல இருந்தும் அவரை சமாதானப்படுத்தக்கூடிய வேலைகளும் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலுமே இந்த ஜூன் 4ஆம் தேதி அவர் பிறந்த நாள் தான் நான் எல்லா ரகசியங்களும் போட்டு உடைப்பேன். நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னா அது என்ன கட்சி, கட்சியோட பெயர் என்ன, என் கொள்கை என்னன்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க பொறுத்திருந்து இருங்கள். நான் 2 நாளுக்குள்ள சொல்றேன் மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே பொறுமையா இருங்க. நீங்க கேட்குற எல்லா கேள்விக்குமே வந்து நான் உட்கார்ந்து பதில் சொல்றேன். எல்லா கேள்விகளுக்கும் என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் ஒரு மிகப்பெரிய விடையாக இருக்க போது. நான் ஒரு கட்சியே ஆரம்பிச்சாலும் அந்த கட்சிக்கான பெயர் என்ன, என்ன கொள்கையில நான் செயல்பட போறேன்ற குறித்து விரிவான தகவலா ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.